யூனிட் 6ல் 8th சம்மு செகண்டு cot theta plus tan theta equal to x and secant theta minus cos theta equal to y. Prove that x square y whole power 2 by 3 minus y square whole power 2 by 3 equal to 1 ப்ரூவ் பண்ணோம். இங்கே பாருங்கள் எக்ஸு ஒய்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. cot theta plus tan theta equal to xம் secant theta minus cos theta equal to yன்னு கொடுத்துட்டாங்க. இந்த காட்டு டேன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் க்யூப் பண்ணுவோம் முடியாது இங்கே ப்ரூவில், சரியா. அதனால் என்ன பண்ண போகிறேன், காட்டு டேனு சீக்கண்ட் எல்லாமே சைனு காசாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். சைனு காசாக கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், காட்டு வந்து காஸ் பை சைன் ஆகிடும், டேன் வந்து சைன் பை காஸ் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது காஸ் ஸ்கொயர் இது சைன் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் இன்ட்டு காஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே பாருங்கள் 1 பை சைன் டீட்டா ஈக்குவல் டு ஏன் 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1, அதால் 1 ஆயிடுச்சு. பை சைன் டீட்டா காஸ் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். இந்த பக்கம் பாருங்கள் சீக்கண்ட் டீட்டா 1 பை காஸ் டீட்டாவாக ஆயிடுச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேணால் எழுதலாம், சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். அப்போ சைன் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் டீட்டா, சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரூஃபில் அப்ளை பண்ண போகிறேன். ப்ரூஃபில் என்னது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 2 by 3 அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் 2 by 3, சரியா. இதில் நான் இந்த வேல்யூலாம் உள்ளே போட்டு ஸ்கொயர் பண்ண போகிறேன், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ இதுனா மாறும் 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு ஒய் என்னது சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா, சா. இது பை 2 by 3 ப்ளஸ் மைனஸா மைனஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ் என்னது 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு இங்கே என்ன வரும் சைன் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சொல்லியிருக்கான் இல்லையா, சைன் பவர் 4 டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா இப்போ பாருங்கள் இது 2 by 3, ஆச்சா. இது ரெண்டுமே என்ன ப்ரூவ் பண்ணோம், 1ன்னு ப்ரூவ் பண்ணோம், ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணோம், சரியா. இப்போ ப்ரூவ் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள் இங்கே சைன் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன ஆச்சு 1 பை காஸ் கியூப் டீட்டா பவர் 2 by 3, சரியா. மைனஸ் இங்கே என்னது இங்கே ஒரு சைனு இங்கே ஒரு சைன் கேன்சல் ஆச்சுன்னா மீதி 3, சரியா. அப்போ மிச்சம் என்னவாக இருக்குது இங்கே சைன் கியூப் டீட்டா, ஏன்னா 1 போயிடுச்சுன்னா சைன் கியூப் டீட்டா, இந்த மைனஸ் போயிடுச்சு, ஒரு சைன் போயிடுச்சு, அதனால் இங்கே ஒரு காஸ் டீட்டா இது காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போது காஸ் கியூப் டீட்டா ஹோல் பவர் 2 by 3. இந்த 2 by 3 எல்லாமே பவருக்கு மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் என்ன ஆகும் பாருங்கள் 1 பை காஸ் கியூப் இன்ட்டு 2 by 3 டீட்டா மைனஸ் புரியணுங்கிறதுக்காக எழுதுகிறேன் மைனஸ் சைன் கியூப் இன்ட்டு 2 by 3 டீட்டா டிவைடட் பை காஸ் கியூப் இன்ட்டு 2 by 3 டீட்டா. ஸோ 3 and 3 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 3 and 3 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 3 and 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா தானே, 3 and 3 போச்சுன்னா மேலே ஸ்கொயர் தான் இருக்குது. மைனஸ் இங்கே என்னது சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை என்னது காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் சேம் ஆச்சுன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்னது காஸ் ஸ்கொயர் டீட்டா. இங்கே ஏற்கனவே காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, கேன்சல் பண்ணால் 1. LHS ஈக்குவல் டு RHS.